இன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும் போது பொண்ணு மாப்பிள்ளையும் பேசுகிறா தெரியுமா உங்களுக்கு? பகிரங்கமாக பேசுது, பொம்பளை பிள்ளை பேசுது. கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை, உன்னை நான் கட்டிக்கிறேன், ஆனால் நாளைக்கு உங்கள் வீட்டு அப்பா அம்மா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, சம்மதம்னா தான் கட்டிக்குவேன், நான் எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன், ஏன்னு கேட்கப்படாது. நான் என்னுடைய அலைபேசியை நீ பார்க்கப்படாது, உன் அலைபேசியை நான் பார்க்க மாட்டேன். எல்லா வேலையும் நீ தான் பார்த்து வைக்கணும், துணிமணி உள்பட துவைச்சி வைக்கணும், வீட்டில் சமையல் பண்ணி வைக்கணும். சரியானு கேட்குது இப்போவே. அந்த காலத்தில் அப்படியா இருந்தோம். பொண்ணு வீட்டுக்கு போனால் பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு. பொண்ணு வீட்டில் பெரிய குத்து விளக்கு வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி திரி போட்டு வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கார போனோடனே பொண்ணை வந்து குத்து விளக்கு ஏற்ற சொல்லுங்கள், பொண்ணோட தன்மை என்னன்னு அது ஒரு பரீட்சை. அந்த பொம்பளை பிள்ளை பக்குவமாக இருக்கா, பழக்கி இருக்கிறாங்களா, சொல்லி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. இப்போ ரொம்ப நேரம் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி இருந்துச்சா, திரி முழுவதும் நனைஞ்சு போயிருக்கும். இப்போ விவரமான பிள்ளைன்னா வந்தோடனே திரியை புளிஞ்சிட்டு விளக்கு பற்ற வைக்கும். சரி, இப்போ திரியை புளிஞ்சிருச்சு, விளக்கு பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஒட்டிருமே கையில், அந்த எண்ணெயை அந்த பிள்ளை எங்கே துடைக்குதுன்னு கவனிப்பாகலாம். அந்த பிள்ளை பக்குவம் இல்லாத பிள்ளைன்னா இப்படி தலையில் தடவி போட்டு பேசாமல் இருந்துடும். தலையில் தடையிருச்சு உடனே சொல்லிடுவா, அந்த பிள்ளை தலையே குளிக்க மாட்டா, தலையில் எண்ணெயும் தேய்க்க மாட்டா, இவ சுத்தப்பட மாட்டா நமக்குன்னு. அடுத்தபடியாக தலையில் தடவாமல் ஒரு வேளை இந்த பக்கமாக அப்படி சேலையில் தடவிருச்சு, துணிமணியும் ஒழுங்காக வச்சுக்க மாட்டா, அவள் குளிக்கவே மாட்டா, இவ சுத்தப்பட மாட்டான். சரி, ஒருவேளை அந்த விரலை அப்படி விளக்கில் தடவிருச்சு, பாத்திரம் பண்ணாமல் ஒழுங்காக வச்சுக்க மாட்டா, இவ சுத்தப்படமா அப்படி. சரி, அதுவும் இல்லை, அந்த வீட்டு சுவத்தில் தடவிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி வீடே சுத்தமாக இருக்காது, வீடு பூரா கறிக்கோடு கழிச்சு வச்சுருவா, எதை வேணாலும் தடவிடுவா இவ அப்படின்னு அப்படி முடிவு பண்ணுவேன். எவ்வளோ பரிச்சை வச்சுருக்காங்க பற்றிலாம். சரி, என்னதான் செய்கிறது? யாரையாவது கூப்பிட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு வா, கையை துடைக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளை வேலையே பார்க்க மாட்டா, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்லுவா, சோம்பேறி வேண்டாம் நமக்கு. அப்போ என்ன செய்யணுமா, வரும்போதே துணியோடு வந்து சரியாக தொடச்சிட்டு விளக்கேற்றினா அதுதான் பொண்ணுன்னு கல்யாணம் பண்ண காலம் இருந்துச்சு. இன்றைக்கி எப்படியா இருக்குது? வள்ளலாருக்கு திருமண நிச்சயமாகவே அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. வள்ளலார் சொல்கிறாரு, எனக்கு இல்லறத்தில் விருப்பம் இல்லை, என்னை விட்டுருங்க, நான் இறைவன் புகழை பாடி போகிறேன். இல்லைப்பா, பிள்ளையா பிறந்தா இல்லறம் வேணும், இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப வற்புறுத்துறாங்க. சரி, பொண்ணு யாருமான்னு கேட்குறாரு. இன்னார் வீட்டில் இன்னார் மகளை கேட்டிருக்கிறோம்ப்பா அப்படின்னு. சரி, அப்படியே அந்த வீட்டுக்கு போயிட்டார். அந்த அம்மையாரை பார்த்து, கல்யாணத்துக்கு உன்னை பொண்ணு பார்த்துருக்காங்களா உங்களை, எனக்கு உங்களுக்கு விருப்பமானு கேட்குறாரு. ஆமான்னு. எனக்கு விருப்பம் இல்லையே, நீங்கள் ஏன் விருப்பப்பட்டீங்கன்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொன்னால், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை ஊட்டி பெற்றுக்கிட்டு வாழணும்னு நான் ஆசைப்படலை, உங்களுக்கு காலம்புறா இருந்து ஏதோ ஒரு பணிவிட செய்ய ஒரு அடியாள் மாதிரி வச்சுக்கலாமேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், மறுப்பே சொல்ல முடியல. திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்து முடிஞ்சது. முதல் இரவு 10 மணிக்கு அறைக்குள்ளே போனவங்க ஒரு பெரிய சாக்கு மூட்டையை போய் அவுக்கிறாரு. உள்ளேருந்து ஓலைச்சுவடி 2 எடுக்கிறார். ஓலைச்சுவடியை கொடுத்து, மனைவிக்கிட்டே நீ படி, நான் இதை படிக்கிறேன், இந்த விளக்கு இருக்குது, சிமிலி விளக்கு அப்படியில் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. படிக்க 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 தூக்கம் இல்லை. பொழுது விடிஞ்சு மணி 5:30 ஆச்சு. 5:30 மணி வரைக்கும் 2 பேரும் ஓலைச்சுவடியை படிச்சிருக்கா. நடக்குமான்னு நடந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. படித்து முடித்தோன்னே கேட்குறாரு, படிச்சிட்டீங்களா? ஆமாம். ஏதாவது புரிஞ்சுதா? ரொம்ப உணர்ந்துட்டேன்னா அந்த அம்மா. இப்போ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நடக்குமா? இன்றைக்கி வழக்கறிஞர் நீதிமன்றம் போய்த்தான் விவகாரத்தை வாங்கணும். ஆனால் 2 பேரும் 2 ஓலைச்சுவடியை படித்தோடனே விவகாரத்தை ஆகிப்போச்சே. என்ன ஓலைச்சுவடி? திருவாசகம். திருவாசகம் என்னும் தேன் திருப்பெருந்துறை என்ற ஆவடையார் கோயிலில் மாணிக்க வாசகர் சொல்ல, எம்பெருமான் இறையனார் சிவபெருமானால் எழுதப்பட்ட அந்த திருவாசகத்தை படித்தார்களாம். படித்துட்டு 2 பேரும் பிரிஞ்சாச்சு. வயசான காலத்தில் தாத்தா பாட்டி இருந்தால், பொம்பளை பிள்ளை குழந்தை தொட்டியில் இருந்தால் அழுதுச்சுன்னா உடனே சொல்லிடுவா, பிள்ளை அழுகிறான், பசிக்குது, உனக்கு பாலை கொடு. பிள்ளை அழுகிறான், ஏதோ வயிற்று வலி இருக்கு, வெளியே இருக்க வை. பிள்ளை அழுகிறான் பாரு, எறும்புது கடிச்சிருக்கா, தூக்கி பாரு. அந்த உணர்வு தாய்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு இருக்கா? பிள்ளை அழுதுட்டா அலைபேசியை கொடுத்துட்டு நமக்கு என்னன்னு பேசாமல் இருக்கிறோம். வயசான காலத்தில் தாத்தா பாட்டி பேர பிள்ளைகளை கூப்பிட்டு, தம்பி இப்படி தண்ணி தாடா, தாகமாக இருக்குது, ஊருக்கே வருது, உனக்குன்னா வெள்ள வாருங்க, சாவுதேன், என்னத்தை சொல்ல, என்ன உண்ணுகிறோமோ அதுக்கு தகுந்த உணர்வு தீர்மானிக்கப்படுது. சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு புத்தியை தீர்மானிக்குது. அதிகமாக மாம்பழம் சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும். நெய் அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். எருமைப்பாலே அதிகமாக சாப்பிட்டோம்னா மந்த உண்டாகும். எருமை மந்த பிராணி. மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது, எது வந்தாலும் விலகாது. நீங்கள் ஒரு பெரிய சாமியார், பெரிய மன்னராக இருந்தவர், மன்னர் வேலையை விட்டுட்டு மன்னராகவே இருக்கிறத உதறிட்டு சாமியாராக போனார். நமக்கு வேண்டாம் இந்த இல்லறம் அப்படின்னு சாமியாராக போனார். எந்த பொருள் மீதும் ஆசை இல்லை. ஊராக போனார். ஒரு ஊரில் போய் தங்கியிருக்கிறாரு. இரவு 12 மணி ஒரு திண்ணையில் படுத்து கிடக்கிறாரு. திடீர்னு தூக்கம் முழிப்பு, இருமல் வந்துருச்சு. இருமல் வந்தால் தண்ணி தாகம். தண்ணி கிடைக்குமான்னு பார்க்குறாரு. பாதி சாமத்தில் எந்த வீட்டில் கதவு திறந்துருக்கும்? எல்லார் வீடும் தாத்தி இருக்குது. எல்லார் வீட்லேயும் விளக்கு அணைச்சிருக்கு.
யாருக்கிட்டையும் கேட்க முடியல, ரொம்ப இருமல், தண்ணி தாகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த திண்ணை இருக்குது பாருங்க, அந்த வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. இப்போ யோசிக்கிறார், இந்த வீட்டில் என்ன தூங்கலை போல இருக்கு, ஆளுங்க ஏதோ வேலை பார்க்குறாங்க, பின்னால் போய் தண்ணி கேட்போமேனு பின்னால் போய் ஐயா தாகமாக இருக்குது குடிக்க தண்ணி கொடுங்க. படக்குன்னு ஒருத்தர் ஒரு சொம்பு நிறையா தண்ணியை கொண்டாந்து கொடுத்தார். இந்தாங்க கொண்டு போய் தலைமாட்டில் வச்சு குடிச்சுக்குங்க, ஓயாமல் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். வந்தார், தலைமாட்டில் வச்சாரு, சொம்பில் இருக்க தண்ணியை குடிச்சாரு, தூங்கினாரு. திடீர்னு இருமல் வந்துச்சு, எந்திரிச்சாரு, குடிச்சாரு, தூங்கினாரு. இப்படி மாறி மாறி குடிக்க தூங்க பொழுது விடிஞ்சு வச்சு. விடிஞ்சு பார்த்தா தலைமாட்டில் இருந்த சொம்பு வெள்ளி சொம்பு. வெள்ளி சொம்புன்னொன்னே யோசிக்கிறார், அடட இவ்வளோ நேரமாக நம்ம தலைமாட்டில் வெள்ளி சொம்பு இருந்துச்சா, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், விட்டுறலாமா, வெள்ளிச்சொம்பை தூக்கிட்டு போயிடணும்னு வெள்ளிச்சொம்பை எடுத்து பைக்கில் வைக்க போனார். பைக்கில் வைக்க போனவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நம்ம சாமியாராச்சே, நம்ம எவ்வளோ பெரிய சொத்தை விட்டுட்டு மன்னராக இருந்துட்டு சாமியாராக வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த நமக்கு ஏன் வெள்ளிச்சொம்பு மேலே ஆசை வந்துச்சு, இந்த திருட்டு புத்தி நமக்கு ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கிறாரு. அப்போ ஒரு 5-6 பொம்பளை ஆளுங்க பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரம்மாலாம் வந்து நின்றுக்கிட்டு, மல்லிகா போய் 10 நாளாச்சு அவங்க அம்மா வீட்டை பூட்டிட்டு போயிருந்தா, ராத்திரி எவனோ ஒரு களவாணி பைய பின்பக்கமாக உடச்சிக்கிட்டு இருந்த வெள்ளி பாத்திரத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்டான்னு பேச்சு கிடக்குது. இப்போ யோசிக்கிறாரு, அப்போ ராத்திரி தண்ணி வாங்கி குடித்தது களவாணி பையில்ட்ட வாங்கி குடிச்சிருக்கிறேன், திருட்டை வந்தவன் கொடுத்துருக்குறேன், திருட்டு பைய கையால் தண்ணி வாங்கி குடித்தது அந்த சொம்பையே திருடுற புத்தி நமக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம யாருக்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறதுங்கிறது முக்கியமா இல்லையா? கண்டிப்பாக. யார்கிட்ட எதை வாங்கணும்னு கணக்கு இருக்கா இல்லையா? ஆமாம் ஆமாம். சாப்பாடு நீ தூங்குற போது பாருங்க, 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் யோகி, 5 மணிக்கு எந்திரிச்சா போகி, 6 மணிக்கு எந்திரிச்சா மனுஷன், 7 மணிக்கு எந்திரிச்சா எரும மாடு. யாரு எப்போ எந்திரிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, நான் சொல்லலை. நமக்கு எதுக்குப்பா, எத்தனை விஷயங்கள் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கான். நீங்கள் முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யணும். ஏனென்றால் தாய்மார்கள் கல்யாணம் பண்ண உடனே குளிக்கிற பொம்பளை பிள்ளைங்க மஞ்சள் பூசி குளிச்சாங்க, மஞ்சளை முகத்தில் தடவுனாங்க, இந்த தாலி கயிற்றில் பூசினாங்க, உடம்பெல்லாம் பூசிக்கிட்டாங்க. இரவு தூங்கும்போது கணவனும் மனைவியும் அந்த மஞ்சளை நுகர்ந்தார்கள். வாசனையை மூக்கு வழியாக உள்ளே போச்சு. மஞ்சள் மணக்கும் பாருங்க, ஒரு மனம். இன்னைக்கு மஞ்சள் மணக்குதா? ஏன் மணக்கலைன்னு கண்டுபிடிச்சியலா? ஏன் மணக்கலை? அன்னைக்கு மஞ்சள் பூசி குளித்தவங்க போய் யாரும் கடையில் போய் பொடி வாங்கி பூசி குளிக்கலை. மஞ்சள் கிழங்கை கொண்டு வந்து குளிக்கிற இடத்த கல் போட்டு உரசி குளித்தாங்க. மஞ்சளை உரசி குளிக்கும் போது அது வணக்கும், அதில் உள்ள வேதிப்பொருள், அதுக்கு பேர் குர்குமின்னு பேர். அந்த மஞ்சளில் இருக்கிற வேதிப்பொருள் என்ற குர்குமின் தான் நோய் வரவிடாமல் தடுத்து வச்சிருந்தது இந்த மக்களுக்கு. அந்த மஞ்சளில் இருந்த குர்குமின் நீங்கின உடனே இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என் அறிவில் சிறந்த இளைஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ் உணர்வாளர்களே, 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை, புற்றுநோய். தமிழ்நாட்டு பெண்களுக்கு 190% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. கேட்டால் புற்றுநோயில் நீக்கிட்டாங்க மருத்துவமனையில் போய். ஆனாலும் பிழைக்க முடியுதான்னு பார்த்தா பல பேர் பிழைக்க முடியலை. அவ்வளோ பெரிய ஆபத்தான பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? மஞ்சளில் இருந்த குறுக்குமின் நீக்கியாச்சு. மஞ்சளுக்கு பேர் போன மாவட்டம் எது? ஈரோடு. ஈரோட்டில் தான் மஞ்சள் அதிகமாக விளையுது. மஞ்சள் அதிகமாக விளையிற மாவட்டத்தில் தான் தமிழ்நாடு ஆய்வின்படி புற்றுநோய்க்கு முதலிடம். அப்படின்னா மஞ்சளில் இருந்த குறுக்குமின் என்ற வேதிப்பொருள் என்னாச்சு? யாராவது கேள்வி கேட்டிருக்கோமா? அதை பற்றி யோசிக்கிறோமா? நம்ம சிந்திச்சிருக்கோமா? எங்கே இருக்குது பாருங்கள். மஞ்சளை அரைச்சி பொடி பண்ணுகிறார்கள், பவுடர் ஆக்குறாங்க. அப்படிப்பட்ட பொடி பண்ணுற மஞ்சளை அரைக்கும் போது வேதிப்பொருளான குர்குமின் என்பதை தனியாக பிரிக்கிறேன். அப்படி பிரித்து எடுத்தால் 2 மில்லியன் பல கோடி ரூபாய்க்கு அயல் நாட்டுக்கு விற்கிறேன். அந்த அயல் நாட்டுக்கு விற்றது போக வெறும் பொடியான அந்த பவுடர் தான் நமக்கு கடை வழியாக குழம்புல போடுறதுக்கும் பூசி குளிக்கிறதுக்கும் அனுப்புகிறேன். அதில் ஒன்றுமே இல்லாததனுடைய விளைவு வெறும் புற்றுநோய் வந்து சின்ன குழந்தை கூட தாக்கியிருக்கு. ஐயா, எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? யார் உணர்வா? ஹமாம்னு ஒரு சோப்பு இருக்குது, அதுக்கு பேர் சோப்பா? அது சோப்புன்னே அதில் போட்டிருக்க மாட்டேன், சோப்புன்னு விற்கிறேன். சோப்புன்னு பேரே இல்லை, சோப்புன்னு விற்கிறேன், வாங்கி குளிக்கிறோம். என்னென்ன விளம்பரம் இருக்கோ அதை பார்த்து நம்ம மூளையை, சோறு சாப்பிட்றத பாருங்கள். சோத்தை முதல்ல அரை குறையாக வேக வச்சு வடிக்கிறேன், அதை அள்ளி போட்டு புடைக்கிறேன், அதுக்கப்புறம் வறுக்கிறேன், கன்றாவியெல்லாம் போட்டு அதை சோறுன்னு தின்னுக்கிட்டு அதான் துரித உணவகமாக ஃபாஸ்ட் ஃபுட். என்ன ஆகுது? அதை தொடர்ந்து சாப்பிட்ட ஒரு தம்பிக்கு அறந்தாங்களே, நாக்கில் வாதம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாதம் கை காலில் வரும், நாக்கில் வாதம் வந்துருச்சு. ஏன்? தொடர்ந்து நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டதுனால. அப்போ உணவு கூட மனிதனுக்கு சரியாக இல்லைன்னா என்னென்ன வியாதிகளை உண்டு பண்ணுது. உலகத்தில் இருக்கிற மருந்து மாப்பியா கும்பல் இந்த மக்களை வச்சு சுரண்ட முடிவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம அதை பற்றி கவலை இல்லாமல் நாளைய தலைமுறையை தெருவில் விட்டுட்டோமேங்கிறதானே வேதனையாக இருக்குது. நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. பாடினானே பாரதி, நல்லதோர் வீணை செய்தியில் அலங்கட புழுதிகள் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்முக வடிவோடு என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்டான். அத்தனை தத்துவங்களும் சொல்லி வைத்த இந்த நாட்டில் என்ன இல்லை நமக்கு? அத்தனையும் இழந்துட்டோம். 283 பொருள்
பல நாடுகளிலே தடை செய்யப்பட்ட பொருள் பகிரங்கமாக இந்த இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் விற்கப்படுது. அதை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறோம் விளம்பரத்தின் வாயிலாக என்பதை என் அறிவு சார்ந்த தமிழ் மக்கள் உணர வேண்டும். ஆகினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கிற ஒரு எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பட்சத்து கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று பண்பாடுகிறாள் யார்? வள்ளி. யாருக்காக? முருகப்பெருமானுக்காக.